முழுக்க முழுக்க ஃபில்லரா? இல்ல இது வந்து ரோகிணி செய்த ஒரு பெரிய தவற வெளிய கொண்டு வர போதா? அப்படிங்கிறது தான் அந்த சிறகடிக்க ஆசையில இப்ப வந்திருக்க ப்ரோமோவ பார்த்து, இன்னைக்கு எபிசோட பார்த்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஸோ முதல்ல எடுத்தோனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப அந்த சிவன் கூட ரொம்ப சேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்டக்க விஜயா வந்து இப்போ அட்வைஸ் பண்ணி, என் கிளாஸுக்கும் ஆப்பு, உனக்கும் ஆப்பாயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில இப்போ வந்து திடீர்னு முத்துவுக்கு ஒரு புக்கிங் வருது. யாருன்னு போய் பார்த்தா, அது வந்து இந்த சந்தோஷ் பார்க் ஃப்ரெண்ட், மனோஜோட பார்க் ஃப்ரெண்ட். அவர் ஏறுறாரு. எனக்கு வந்து கொஞ்சம் நாளா நேரம் சரியில்ல. அதனால நான் வந்து என் கார் எடுக்கிறது இல்லைங்கிறார். இந்த கார்ல ஏறி உட்காந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அவர் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. மனோஜ் கால் பண்ணிட்டே இருக்காரு. கால் பண்ணிட்டே தான் அவர் எடுக்கல. அவர் எடுத்துட்டு இனிமேல் எடுக்காதீங்க, இனிமேல் எனக்கு கால் அடிக்காதீங்க, என் ஷோரூமுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்ல கோவமாக வந்து வச்சிடறாரு. ஏன்பா ஏன்பா அப்படி நடக்கும்னு நான் நினைக்கலப்பா, விடுப்பா சரிப்பா அப்படின்னு அவர் சொல்லி பார்க்குறாரு. ஸோ அவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து என்னாச்சு அப்படின்னு போட்டு வாங்குறதுக்காக வந்து என்ன இருந்தாலும் மனோஜுக்கு அப்படி நடந்துருக்கக்கூடாது அப்படின்னு முத்து பேச, ஆமாப்பா எல்லாம் இந்த ராஜாராணியால் வந்தது அப்படின்னு பேசிகிட்டே இருந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. என்ன நடந்துச்சு, இவர் போனது, அடி வாங்கினது, விளக்கமாத்தார அடி வாங்கினது, இவர் ஓடி போனதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜாராணி வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு முத்துவும் அவங்கள அங்கே கூட்டு போகிறாரு. இதுக்கடையில் வீட்டுக்கு உடனே வேகமாக வந்துட்டு என்ன பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த கட்டில் இங்கே நேராக வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் வெளில வாங்கன்னு கூப்பிட்டு, மனோஜ் சொன்னதை நான் நம்பலை, ஆனால் நிஜமாவே ஒரு லேடியை காப்பாற்றிருக்காங்கன்னா ரோகிணியும் மனோஜும் திருன்னு முடிக்கிறாங்க. ரொம்ப நல்லவன், அவங்களே நன்றி சொல்ல வந்திருக்காங்கன்னு கூப்பிட பார்த்தா முதல்ல பார்க் ஃப்ரெண்ட் சந்தோஷ் வர்றாரு. இவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கும் பொழுதே வந்து பார்த்தா அடுத்து மனோஜ் அந்த ராஜாராணி அவங்களும் உள்ளே வராங்க. இவங்க 2 பேரும் முழிச்ச உடனே வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, தப்பாக நடந்திருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் இதை நம்ப மாட்டேங்கிறாங்க விஜயா. உடனே இவன் தான் பண்ணியிருக்கான், அதுக்கான சாட்சியெல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க, ஏன் புள்ள அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்டா அப்படிங்கும் போது அந்த ராஜா அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறார். முதல்ல இவர் பேசி உன் புருஷன்லாம் வேஸ்ட்டு, ஏன் கூட நீ வந்துருன்னு பேசிகிட்டு இருந்தது, ஏன்டா அப்படி பேசினா அதெல்லாம் போட்டு வாங்குறதுக்காக பண்ணம்மா, வேறு எதுவும் இல்லைம்மா பண்ண, ஏன்னா கிறுக்குத்தனமாக பண்ணியிருக்க, லூசாடா நீ மாற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் நாங்கள். இவங்க சொல்ல சரி போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு நல்ல ஒரு முடிவு சொல்கிறேங்கிறாரு முத்து. போலீஸ் எல்லாம் போனால் நம்ம இவன் தான் வந்து பிரச்சனை ஆகிடுவான், எப்படி நீ சொல்கிற நான் நம்புறேம்மா, நீ ஒரு பொண்ணு பொய் சொல்ல மாட்டாங்க இந்த விஷயத்தில், மனோஜ் வந்து மோசமானவன் தான், அதனால் மனோஜ் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இனிமேல் இவங்க தான் புது மாமி இறங்குறாங்க. இது என்ன கிறுக்குத்தனமான பேச்சுங்கிறது நமக்கு இன்னுமே புரியவே இல்லை. ஏன்னா வந்து அவர் கல்யாணம் ஆகிடுச்சு, இவங்க கல்யாணம் ஆகிடுச்சு, இது ஒரு காமெடின்னு சொல்லி இப்போ எடுத்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் ஆனால் வந்து இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து இவங்க உண்மையை ஒத்துக்கிட்டு நான் வந்து பொய் தான் சொன்னோம், ஆனால் வந்து அவர் எங்கள் மேலே பொய்ப்பழி போட்டாருங்கிறத சொல்லி கடைசியாக ரோகிணி தான் திருநாங்கன்னு வந்து முடிஞ்சால் கரெக்டாக இருக்கும். அப்படி முடியுமா, இல்லை வந்து சும்மா ரோகிணி தப்பிச்சிருவாங்க, இது ஒரு ஃபில்லராக மட்டும் வச்சுட்டு இந்த ராஜாராணியை வந்து இப்போ இந்த பிரச்சனையும் முத்து தான் தீர்த்து வச்சாரு, ஆனால் அவருக்கு யாரும் நன்றி சொல்லலன்னு போதாங்கிறத பார்க்கணும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.